நாம் யோசிக்கலாம், தேவனுடைய அன்பு எனக்கு விளங்குதுங்க, எனக்காக இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்தார், சிலுவையில் பாடுபட்டு மரித்தார், அந்த அன்பு எனக்கு விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த அன்பு அறிவு கெட்டாத அன்பு. அந்த அன்பு அறிவு கெட்டாத அன்பு. எவ்வளோதான் நாம் அறிந்து கொண்டாலும் இன்னும் அதுக்கு மேலேயும் அந்த அன்பு இருக்கு பாருங்க. அப்போ இப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு அன்பை கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு நமக்கு எப்போ உண்டாகும் அன்பு குறித்து? அதிலே பவுல் சொல்றாரு, அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அறிவு கெட்டாத தேவனுடைய அன்பை நம்ம விளங்கி கொள்ளணும்னா இந்த மூளையால் புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய அனுகிரகம் வேண்டும், ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்களை திறக்க வேணும் பாருங்க. திறக்கும் போதுதான் அறிவு கிட்டாத அந்த அன்பினுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ அருமையானவர்களே, நம்முடைய தேவனுடைய அன்பை குறித்து வேதம் நமக்கு உபதேசிக்கிறது, அதனுடைய உண்மைத்தன்மையை நமக்கு சொல்லுகிறது. சரி, சுருக்கமாக தேவனுடைய அன்பை குறித்து ஒரு சில காரியங்களை பார்ப்போம். நம்முடைய அறிவு கெட்டாத அன்பு இது. முதல் காரியம், எந்த விதத்தில் இது அறிவு கெட்டாத விதத்தில் இருக்கு? வாசிக்கிறோம் பாருங்க, எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 31:3. ஆம், பாதியிலிருந்து வாசிக்கிறேன், பிற்பகுதியை வாசிக்கிறேன். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன். ஹல்லேலூயா! என்ன அழகா அற்புதமா சொல்லியிருக்கு பாருங்க. கர்த்தர் சொல்றார், ஆமா, அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். அந்த அன்பு தான் கிருபையாய் நம்மை அவரை என்னை இழுத்து கொண்டது. அந்த அன்பு இல்லைன்னா அப்புறம் என்ன? ஒண்ணுமே கிடையாது பாருங்க. அந்த அன்பு தான் கிருபையாக நம்மை இழுத்து கொண்டது. சரி, ரெண்டாவது அவருடைய அன்பு குறித்து முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த அன்பு நம்மை மாற்றுகிறது, இந்த அன்பு நம்மை மறுரூபப்படுத்துகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. சரி, மூன்றாவது இந்த அன்பு குறித்து வேதம் என்ன சொல்கிறது? உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நேசம் மரணத்தை போல் வலியுது என்று. லவ், நேசம்னா அன்பு இல்லையா? லவ், நேசம் மரணத்தை போல வலியுதான். மரணம் எவ்வளவு ஸ்ட்ராங்கோ அந்த அளவுக்கு லவ் ஸ்ட்ராங் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல தேவனுடைய நேசம் சொல்ல பாருங்க, பொதுவாக நேசம் என்று சொல்லுகிறது. அப்போ அது இந்த உலகத்தில் மனிதர்கள் மத்தியில் இருக்கிற அந்த நேசத்தை, அந்த லவ்வை பற்றி பேசுது பாருங்க. அப்போ மனிதர்கள் இடையே இருக்கிற இந்த அன்பே அவ்வளோ பவர்ஃபுல்னு சொன்னா, மரணத்தை விட மரணத்தை போல அது வலியது அப்படின்னு சொன்னா, அப்போ தேவனுடைய அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதை தான் சொல்ல வர. அடுத்த காரியம், இதை பார்த்து நம்ம முடிப்போம். இது என்ன சொல்லுகிறது? அன்பு ஒரு காலம் ஒழியாது. 1 கொரிந்தியர் 13:8 வாசிக்கிறோம், அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. இப்போ அருமையானவர்களே, தேவனுடைய அன்பை பற்றி இது பேசுகிறது. இந்த அகாப்பே அன்பை பற்றி பேசுது பாருங்க. இந்த அகாப்பே அன்பு எப்படிப்பட்டதா? அது ஒரு காலம் ஒழியாது. ஆகவேதான் விசுவாசிகள் ஒருத்தருக்கு பகைச்சு சண்டை போட முடியாது பாருங்க. ஏன்னா ஒழியாத ஒரு அன்பை நாம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள பெற்றிருக்கிறோம். ஒழியாத அன்போடு நம்மை நேசிக்கிற ஒருவரை நம்முடைய உள்ளத்தில் நாம் கொண்டு இருக்கிறோம். அப்போ அவருடைய ஒழியாத அன்பு நமக்குள்ள இருக்கும்போது சக விசுவாசிகிட்ட நம்முடைய அன்பு எப்படி ஒழிஞ்சிட முடியும்? ஒழிய முடியாது இல்லையா? அப்போ மற்ற மனுஷர் மேல் நம்ம வைத்திருக்க அன்பு எப்படி ஒழிந்து போக முடியும்? அப்படி ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் போக வேண்டிய வேலை வந்துவிட்டது என்று அறிந்தவராக தம்முடைய சீஷரிடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யார்கிட்ட முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார்? 11 பேர்கிட்ட இல்லை, 12 பேர், யூதாசையும் சேர்த்து சொல்லுகிறது அங்க. அப்போ யூதாஸ் இப்படி பண்ணுவான், கழுத்தறுப்பான், முதுகுல குத்துவான் தெரிஞ்சும் கடைசி வரைக்கும் அவனை நேசித்தார். ஏன் தெரியுமா? அது அவருடைய குணம். அதில் அவர் மாற முடியாது. மாறிட்டார்னா அவர் தேவனாகவே இருக்க முடியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அவருடைய அன்பு ஒழியவே ஒழியாது. அந்த அன்பு ஒழிஞ்சு போச்சுன்னா அவர் தேவனா இருக்க முடியாது. ஆகவே தான் அவருடைய அன்பு ஒழியாது. இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? மாறாத தேவனுடைய ஒழியாத அன்பை நமக்குள்ளே நம்ம பெற்றிருக்கிறோம் இல்லையா? எல்லா சூழ்நிலையிலும் நாம் இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தான் சொல்றார், இது அறிவு கட்டாத அன்பு, இதனுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் இதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறக்கணும்ன்றார் பாருங்க. ஒழியாத அன்பை நம்ம உள்ள பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் மற்றவங்க மீது காண்பிக்கிற அன்பு ஒழிந்து போகிறது. நம்மகிட்ட நல்லா நடந்தால் நாமும் நல்லா நடந்துக்கிறோம்.
நமக்கு ஏதாவது பண்ணால் உடனே நாம் மாறிடுறோம், வெறுக்க ஆரம்பிச்சிடுறோம், பகைக்க ஆரம்பித்து விடுகிறோம். மற்றவர்கள் நமக்குள்ள இருக்க தேவ அன்பை அவங்களால பார்க்க முடியல பாருங்க. இந்த வசனம் ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சொல்லுது. என்ன தெரியுமா? அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அறிவு. இன்னைக்கு இதுக்கு 3க்கு தான் மவுசு இருக்கு பாருங்க. மறுபடியும் சொல்றேன், இது 3க்கு தான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல மவுசு. என்னது அது? இந்த அந்நிய பாஷை. பொழுது அன்னைக்கு இதுக்கு இதை பற்றி சர்ச்சைகள். நீ பேசுறது சரியான அந்நிய பாஷையா, நான் பேசுறது சரியான அந்நிய பாஷையா? ஒருத்தர் சொல்றாரு அந்நிய பாஷைலாம் அப்பவே போயிடுச்சு, இப்போ கிடையாது அப்படின்னு. இதுக்கு தான் அடிச்சுன்னுக்கிறோம் நம்ம, இல்லையா? உண்மையா இல்லையா? நீங்களே கொஞ்சம் சோசியல் மீடியாவில் போய் பாருங்க. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம். ஒரு கட்டம் வரும், தீர்க்க தரிசனம் இல்லாம போயிடும் அப்படின்றாரு. இது இல்லாம போற அந்நிய பாஷை, இல்லாம போகிற தீர்க்க தரிசனம், இதுக்காக தான் இன்னைக்கு அடிச்சுட்டு இருக்கிறோம் பாருங்க. நம்ம அறிவு கூட ஒழிந்து போகுன்றாரு. எல்லாமே ஒழிந்து போகும். ஒழிந்து போகாத ஒரே ஒரு காரியம் என்னன்னா அன்பு. இந்த ஒழிந்து போகாத காரியத்துக்கு யாரும் அடிச்சுக்கிறது கிடையாது. அப்ப நான் அன்பு காட்டுறேன் யாரும் சொல்லவே மாட்டான். உன்னை விட நான் அதிகமாக பாஷை பேசுறேன்னு சொல்லுவான். ஆனா உன்னை விட அதிகமாக நான் அன்பு காட்டுறேன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா சொல்ல முடியாது. எதெல்லாம் ஒழிந்து போகுதோ அதிலெல்லாம் மேன்மை பாராட்டுறோம், மார் தட்டிக்கிறோம். ஒழிந்து போகாத ஒன்று தேவனுடைய அன்பு. இந்த அன்பு தான் மற்றவர்களை கிறிஸ்துவனை இழுக்க போகிறது. அதை குறித்து நம்ம மார் தட்டிக்கிறதே இல்லை பாருங்க. இந்த அன்பை நான் காண்பிக்கிறேன்பா, நீ அதிகமாக காண்பியா, நான் அதிகமாக காண்பிக்கிறேன்னா பார்த்துடலாமா, இதில் சேலஞ்ச் பண்ணலாமான்னு அப்படி யாரும் பேசுறதே இல்லை பாருங்க. மற்ற எல்லாத்துலேயும் சேலஞ்ச் பண்ணுறோம், ஆனால் இதில் சேலஞ்சே பண்ணுறது கிடையாது. ஏன்னா சேலஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு தெரியும், தோற்று போயிடுவோம். ஹல்லேலூயா. சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் தேவனுடைய அன்பு. ஆகவே தான் பவுல் சொல்றாரு, வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதுக்காக? உபதேசத்துக்காக, நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக. தேவனுடைய அன்பை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. அந்த அன்பை புரிந்து கொள்ளும் போது நாம் மாறுகிறோம், நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலை மாறுகிறது. அந்த அன்பினால் இழுக்கப்பட்டு மற்றவர்கள் மாறுகிறார்கள், கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளுகிறார்கள் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த அன்பை குறித்து தான் பவுல் சொல்றாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? 1 யோவான் நம்ம வாஸ்தவம் இல்லையா? நம்ம மேல் வைத்த அன்புனால தான் தம்முடைய குமாரனை கொடுத்தாருன்னு. அந்த அன்பு தான் குமாரனை கொடுத்தது. அந்த அன்பை குறித்து இங்கே சொல்றாரு, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? கிறிஸ்துவின் அன்பிலே நாம் வளரும் போது, வேரூன்றும் போது, அப்படி ஆழம் அகலம் நீளம் உயரத்தை புரிந்து கொள்ளும் போது கர்த்தர் அளவற்ற ஆசீர்வாதங்களை நம்ம மேல் பொழிய செய்கிறார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? நீங்க யோசிக்கலாம், மற்றதெல்லாம் நிறைய தேவை இருக்குங்க அப்படின்னு. மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருவார், நிச்சயமாய் தருவார் என்று ரோமர் 8:32 சொல்லுகிறது. ஒவ்வொரு தேவையும் கர்த்தர் சந்திப்பார். ஆனா நாம் அதிகமாய் விரும்ப வேண்டியது என்ன? கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்புதான் பிறரை கிறிஸ்துவின் பக்கம் இழுக்கிறது. ஆகவேதான் பக்தன் பாடுறான், நாங்கள் வரும்போது ஆண்டவரே வெறும் கையோடு கூட வரக்கூடாது, நாங்கள் வரும்போது வெறும் கையோடு வரக்கூடாது. நாம் போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாதுன்னா அப்போ கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தரும் பாருங்க. ஆனால் தேவனுடைய அன்பு நமக்குள்ளே பெருகணும்னா நாம் அதை விரும்பணும். அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டு இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ இருக்கிற அந்த கொஞ்சம் அன்பை நம்ம எடுத்து கொடுக்கணும் பாருங்க. கொடுத்தாதான் இன்னும் அதிகம் வரும். இறைக்கிற கிணறு தான் சுரக்கணுவாங்க இல்லையா? கர்த்தர் கொஞ்சம் அன்பை நமக்குள்ள கொடுத்துருக்கிறார். தேவனுடைய அன்பு நம்ம உள்ளத்தில் ஊற்றப்பட்டு இருக்கு. எவ்வளோன்னு சொல்லலை, ஆனால் ஊற்றி இருக்கிறார். ஊற்றினதை நம்ம எடுத்து கொடுக்கும்போது மேலும் மேலும் அது சுரக்கும். வெறும் அன்பை தாங்க ஆண்டவரே, அன்பினால என்ன நிரப்புங்க ஆண்டவர்னு ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை பாருங்க. இருக்கிறத முதல் எடுத்து கொடுக்கணும். இருக்கிற அன்பை நம்ம காட்ட ஆரம்பிக்க வேண்டும். அப்போது அதிகமாய் நமக்கு சுரக்கும். ஹல்லேலூயா.
ஆத்ம ஆதாயம் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன் தெரியுமா? நம்ம சுற்றி இருக்கிறவங்கள கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி நம்மளால் கவர்ந்து இருக்க முடியும். வேலை செய்கிற இடத்துல, வீட்டில், எல்லா இடத்துலையும் சண்டையே போட்டுட்டு இருந்தோன்னு வச்சுங்க, நம்ம பார்த்து ஒருத்தரும் கிறிஸ்துவண்ட வரமாட்டான். கண்களை மூடி நாம் செபிப்போமா?